இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 200 ml ஆயில் விட்டுருக்கேன். அதில் பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திருக்கேன். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா 300 கிராமுக்கு வந்து வெங்காயத்தை அரைச்சி எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயத்தை. இது நல்லா சுருண்டு வணங்கி வரட்டும். இப்போ நம்ம அதோட நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் வர மிளகாய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம அடிஷ்னல் எந்த கலரும் யூஸ் பண்ணாமல் இது ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம், அதோட புதினா கொத்தமல்லியை அரைச்சி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து என்னென்னா எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்தும் போது இதில் வந்து டேஸ்ட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணுவோம். இதில் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்து தக்காளி பார்த்திங்கன்னா 250 கிராமுக்கு வந்து நான் அரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து 150 கிராமு நாம் தயிர் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கட்டி இல்லாமல். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கி வரட்டும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துன ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். இதோட நான் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வணக்கிக்கலாம். வணக்கிட்டு நம்ம இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேம் இதே வந்து நீங்கள் மட்டன் போட்டும் செய்யலாம், மட்டனுக்கும் இதே மாதிரி செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். இப்போ இது பாருங்கள், இதோட வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து நான் இதில் வந்து ஜூஸ் புழிஞ்சு விடுறேன். இப்போ சிக்கன் வந்து அரைப்பாதி வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து 1300 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே மெஷர்மெண்ட்டு தான். நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா அரிசி குலையாமல் அடி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா உங்களுக்கு அரிசி வரும். சாதம் வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கிலோன்னு எடுத்திருக்கேன். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் 1/2 கிலோ செய்யும் போது இதுலேருந்து மெஷர்மெண்ட்டை நீங்கள் 1/2 கிலோக்காக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து உங்களுக்கு ஒரு லேயர் தண்ணி தெரியுதில்ல. இப்போ அந்த தண்ணி வந்து கொதித்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டால் சரியாக இருக்கும். அரிசி இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப அரிசியை வந்து கிண்டி விடக்கூடாது. அரிசி 1 2 உடஞ்சிரும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் மட்டும்தான் தெரியுது. அதை ஆயில் பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும்தான் தெரியுது. அந்த தண்ணி உங்களுக்கு வந்து இதாகிடுச்சு. இப்போ அரிசி பாருங்கள் 50% வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புதினா கொத்தமல்லி மேலே ஃப்ளேவருக்காக மறுபடியும் ஒரு லேயர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம போட்டுட்டு இனி வந்து அரிசி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிடலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 10 நிமிஷம் வந்து தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம இந்த பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் இருக்கணும்.
இப்போ பாருங்கள் நல்லா அரிசி வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு சைடு மட்டும் கிளறி விட்டு பார்க்குறேன். கீழே பார்த்திங்களா அடி எதுவும் பிடிக்கல, தண்ணி எதுவும் இல்லை. அரிசி பாருங்கள் உங்களுக்கு அப்படியே நீள நீளமாக அரிசி உடையாமல் குலையாமல் நல்லாயிருக்கு. பாருங்கள் நம்ம பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாஸ்மதி பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அரிசி நீளமாக அப்படியே நல்லாயிருக்கு. இதே மெத்தடு தான் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கும். நான் செஞ்சது சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே 1 கிலோவுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே நீங்கள் 1/2 kgக்கு பண்ணும்போது என்ன இதோ அதை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ பர்ஃபெக்டான பிரியாணி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரியே தம் பிரியாணி இப்போது நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. சிக்கனும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம பாஸ்மதி தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.